Hi guys, welcome to Mupalai Training Academy. So இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க ரூட்ல 2 to the power of n is equal to 32 னு கொடுத்திருந்தா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லிருப்பேன். இங்க இருக்கக்கூடிய நம்பரை எப்படி 2 to the power of எழுதணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்குமா, ரூட் இருந்தாலும் இல்லனாலும் இங்க என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, 2 இருக்குறதா அர்த்தம். அப்ப இந்த பக்கம் இருக்குறத நல்லா கவனிங்க. 2 to the power of 2 to the power of n is equal to இந்த 32 நான் என்ன எழுதுவேன்னா 2 ன் அடுக்கு 5 னு எழுதுவேன். ஏன்னா 2 ன் அடுக்கு 1 2, 2 ன் அடுக்கு 2 4, 2 ன் அடுக்கு 3 8, 2 ன் அடுக்கு 4 16, 2 ன் அடுக்கு 5 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 32. அப்ப 2 ன் அடுக்கு 5 னு எழுதலாமா? அப்ப 32 நான் 2 ன் அடுக்கு 5 னு எழுதிட்டா இந்த 2 சமம் ஆயிடுச்சா? அப்போ இந்த பவர்ல ரூட் தான் ரூட்ல எப்பவுமே ஸ்கொயர் தான் இருக்கும். இந்த பவர்ல இருக்கிறது என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். அதாவது இங்க எப்பவுமே 2 தான் இருக்க போறோம், அது மாற்றம் இல்ல. இந்த 2யும் 5யும் பெருக்குனா என்னன்னு பாத்தீங்கன்னா 10. அந்த 10 தான் இந்த எண்ணினுடைய மதிப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல, அதுதான் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன 10. அப்ப இதை நீங்க 2 to the power of என்ன வருதுன்றத இது எந்த கேள்வி கேட்டாலும் அதுதான் 2 to the power of என்ன வருதுன்றத மாத்துறீங்களோ அந்த ரெண்டுத்தையும் பெருக்கி சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர். இப்போ உங்களுக்கான क्वेश्चन இதுதான். 3 to the power of n is equal to 81 னு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த 81 3 to the power of n னு மாத்தலாம்ன்றத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டையும் அதையும் பெருக்கி சொல்லிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய n னுடைய மதிப்பு உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிடும். மறக்காம உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.